வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வேலை ஆரம்பிச்சிருச்சு. துணி இங்கே பாருங்க, அத்தனை துணி துவைச்சி போட்டேன் நேற்றுக்கு. ஆனால் யாரும் மடித்து வைக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். 10 நாள் ஆனாலும் அந்த துணி அங்கேயே தான் கிடக்கும். சரியா, நான் தான் மடிக்க போகிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, ஸ்டாண்டு சரியாக கிடைக்க மாட்டேங்குது. லைட்டு போட்டிருக்கா, லைட்டு போட்டிருக்கா. நான் என்ன சொல்கிறேன்னா, அடுத்த பிறவின்னு இருந்தால் நம்ம யாரை பிறக்கணுங்கிறீங்க? நீங்கள் பையனை பிறந்துக்கணுங்க. டார்ச்சர், காலையில் எழுந்திரிச்சு சோறாக்க குழம்பாக்க அது எல்லாம் டிஃபன் கட்ட, அடுத்தது நம்மளும் கட்டிக்கிட்டு வேலைக்கோட, அதுக்கப்புறம் தண்ணி வந்துச்சுன்னா துணியை துவைக்க, பாத்திரத்தை கழுவ. ஐயே ஜி 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 சாமி, நம்மளாலெல்லாம் இப்போ எல்லாம் வெறுத்து போச்சுங்க. அதுவும் இந்த ஆம்பளை பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் ரொம்ப மோசங்க. இதே பொம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஹெல்ப் பண்ணும், ஒரு தலைவலிச்சா கூட ஒரு டீ ஆற்றி கொடுக்கும். இந்த வீட்டில் யார் குறை சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. உண்மை அதுதாங்க. நீங்கள் யாரும் சொல்கிறது இல்லை வெளியே, நான் சொல்கிறேன். என்னென்னா, துணி துவைச்சி கொடுக்கணும், துணி மடித்து கொடுக்கணும், பீரோவில் மடித்து அடுக்கிட்டு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு அயன் பண்ணுறதுக்கு கூட அயன் பாக்ஸ் வீட்டில் இருக்கும். ஆனால் வீட்டில் அயன் பண்ண மாட்டாங்க. அங்கே கொண்டே கடையில் அயன் பண்ணுற கடையில் கொடுத்து அதை அயன் பண்ணிக்குவாங்க. அதை அயன் பண்ணுவாங்க. அது போக இந்த துணி மடித்து எனக்கு எல்லாம் துணி கூட நான் துவைச்சி போட்டுருணுங்க. உங்களுக்கு துணி துவைச்சி போட பிடிக்குமா, துணி மடிக்க பிடிக்குமான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு துணி மடிக்க சுத்தமாலுமே பிடிக்காது. எனக்கு துணி துவைச்சி வேணுன்னா போடுவேனுங்க, எத்தனை துணி வேணும்னாலும். ஆனால் மடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது. பசங்களை சொல்லி என்னங்க பண்ணுறது, அதுகளும் நம்ம வீட்டோடு இருக்கும் வரைக்கும் தான் எல்லாமே. ஆனால் பொம்பளை பிள்ளை இல்லைன்னு எனக்குலாம் ரொம்ப கவலைங்க. உங்களுக்கு அந்த மாதிரி கவலை இருக்கான்னு சொல்லுங்கள். ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தால் அது ஒரு மாதிரிங்க. இதே ஆம்பளை பிள்ளைகிட்ட நம்ம சொன்னோம்னா நடக்குங்கிறீங்க நீங்கள். ஒரு சில வீட்டில் குழந்தைங்க இருக்கிறாங்க, பசங்க நல்லா வேலை பார்ப்பாங்க, அவங்க அம்மா கூட வேலை பார்த்து கொடுப்பாங்க. ஹஸ்பண்டும் அப்படி தான், நல்லா வேலை பார்த்து கொடுப்பாங்க. எங்கள் ஹஸ்பண்டெல்லாம் வேலை பார்ப்பார், இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். நான் வேலை செய்வேன், அவர் பார்ப்பார், அதுதான் பார்ப்பார். சரிங்களா? உங்கள் வீட்டில் உங்கள் ஹஸ்பண்ட் எப்படி வேலை செய்கிறத பார்ப்பாரா, இல்லை உங்களுக்கு வேலை செஞ்சு கொடுப்பாரான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்காரர் நான் செய்வேன் வேலை, அவர் நின்று பார்ப்பார். அது மாதிரி தான் பண்ணுவார். பசங்களோட ஷர்ட்டு யாரும் மடிக்க மாட்டாங்க. எல்லாமே என் தலையில் எழுதியிருக்கு, பிறக்குமே எழுதியாச்சு. துணியை மடி, சோத்தாக்கு, குழம்பாக்கு, வேலைக்கும் போ, சம்பாதி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த மாதிரி வேலை இருக்கான்னு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.